இங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? யார் என்ன விதி சொன்னாலும் அதை ஏற்பதற்கு முன்பாக, அதை மறுப்பதற்கு முன்பாக பரிசீலனை செய்ய வேண்டும். அப்ப 8 வருஷமா அவங்க லவ் பண்ணாங்களே, அப்ப மட்டும் எப்படி ஒத்துமையா இருந்தாங்க? ஏன்னா 8 வருஷமா அவர் வீட்ல இருந்தாரு, இவங்க வீட்ல இருந்தாங்க. ஒருத்தரை அக்செப்ட் பண்றீங்கன்னா அவருடைய பிளஸ் மைனஸ் சேர்த்து தான் நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஒண்ணு அந்த மைண்ட் செட்டாவது உங்களுக்கு இருக்கணும். அந்த மைண்ட் செட்டும் இல்ல அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது மட்டும்தான் இந்த உலகத்துல லிமிட் அப்படின்றது இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு ஜாதகத்தை இது பொதுவா எனக்கு இருக்கிற ஒரு இப்போ ஒரு ஜாதகத்தை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா மரபணு ரீதியாகவும் சரி பாரம்பரிய ரீதியாகவும் சரி நம்ம அதை அணுகும் போது என்ன ஒரு முறைனா நீங்க பாக்குறீங்க உங்களுக்குள்ள ஆமால அப்படின்னு. ஏன்னா நீங்க இந்த சைடும் பாக்குறீங்க, நீங்க அந்த சைடும் பாக்குறீங்க. இந்த சைடுல இங்க கிளாஷ் ஆகல, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. கிளாஷ் அப்படின்றது கிடையாது சார். அது எப்படின்னா இப்ப இவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம், ஆய்வுக்கு உட்படுத்துவோம். ஆய்வுக்கு உட்படுத்தி எத்தனை ஆய்வுக்கு குறைஞ்சது ஒரு 50-100 ஜாதகத்தையாவது நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். உட்படுத்தி பிராக்டிகலா நடைமுறைக்கு ஒத்து வந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரிதான் மரபணு விதியும். அப்படி பண்ணும்பொழுது கிளாஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? யார் என்ன விதி சொன்னாலும் அதை ஏற்பதற்கு முன்பாக, அதை மறுப்பதற்கு முன்பாக பரிசீலனை செய்ய வேண்டும். அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இவங்க ஒரு விதி சொல்றாங்க. இந்த குரு வந்து பையனோட ஜாதகத்துல இப்படி ஒரு குரு இருக்கு, அந்த குரு வந்து பெண்ணோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதி சொல்றாங்க. அப்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் ஜாதக மனைவி ஜாதகத்துல அது இருக்கணும்ல. அப்ப நம்ம அதை ஸ்டடி பண்றோம். ஸ்டடி பண்ணும்போது கரெக்டா வருதா? ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஆய்வு சேர்ந்துதான் நடக்கும். சோ அதுக்கான விதிகள் என்னன்றதை ஒன்னொன்னா சொல்லுவாங்க. இப்ப சார் பேசிட்டு இருக்கும்போது விதிகள் பத்தி சொன்னாரு. இப்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு நெருக்கத்துக்கு விதிகள் எந்த அளவுக்கு திருமண பொருத்தத்துல நம்ம பார்க்கும்போது பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதினு ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. அதுல வந்து சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம் 3 லக்னம் இருக்கு. அது ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரும். அதுல வரும்போது ஒருத்தருக்கு வந்து 7ஆம் லக்னமே பாதக லக்னமா அமையும். அதனால அவங்க மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு ஸ்பாயில் தான் ஆகும். உபய லக்னத்துக்கு 7வது வீடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீடு தான் வரும் பாதகம் பாத்தீங்கன்னா. அப்போ அது பாக்குறதால அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபே நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. யாருன்னு பார்த்தா 4 கார்னர், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 கார்னர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உபய லக்னம். அவங்களுக்கு வந்து கரெக்டா 7வது வீடு தான் பாதகாதிபதியே. அதுக்காக மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை, இவங்களுக்கு மேரேஜ் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட முடியுமா? அப்ப அவங்களுக்கான வரை நம்ம பார்த்து ரொம்ப யூனிக்கா பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய லக்னத்துல இருந்து இன்னொருத்தர் லக்னம் வந்து 1-7 வராம இருக்கிறது வந்து யாருக்குன்னா உபய லக்னத்துக்கு மட்டும்தான். அவங்க மட்டும் வேண்டாம், அப்படி ஒரு லக்னத்தை பார்க்க கூடாது. ஆனா நார்மலா அந்த 4 கார்னர்ல இருக்கிற லக்னம் இல்லாம வேற லக்னமா இருக்கிறவங்க 1-7 பார்க்கலாம். ஏன்னா 7ன்றது கலத்திரம். சோ அதை சுத்தி தான் உங்களுக்கு கலத்திரமே அமைய போகுது. சோ அதுல பார்த்து தேடலாம். எல்லாத்துக்கு மேல ரொம்ப பாண்டிங்கா இருக்கக்கூடிய கப்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா 5-9. ஒருத்தருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னமாவோ இன்னொருத்தருடைய லக்னம் வந்து தனுசு லக்னமாவோ வருது. இப்ப சிம்மத்துக்கு தனுசு எத்தனாவது வீடுன்னு பாருங்க, 5வது லக்னம். ஒருத்தரோட லக்னம் பத்தி இன்னொருத்தர் லக்னம் வந்து 5வது லக்னம். தனுசுக்கு சிம்மம் வந்து எத்தனாவது வீடுன்னு பாத்தீங்கன்னா 9வது லக்னம். அப்போ அவங்களுக்கு அது 9வது. 5-9 இருந்தா அவங்களோட லக்ன பிணைப்பு ரொம்ப பாண்டிங்கா இருக்கும். அதுவே இந்த 6-8 பாதக லக்னமா ஒருத்தருடைய லக்னம் அமைஞ்சிட்டா ஒருத்தர் வழி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங். அப்ப அப்படிப்பட்ட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? திருப்திகரமா இருக்காதோட ஏன்டா மேரேஜ் பண்ணணும்னு தானே இருக்கும். அப்ப நம்ம பாக்குற ஒரு விஷயம் ரொம்ப சேஃபா பார்த்தா தானே அவங்களோட இந்த 1000 காலத்து பயிர் சொல்றாங்களே சும்மாவா? அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷமாவது நல்லா வாழணும்ல. 3 வருஷம் கூட வாழாம அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதிகமா டிவோர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இல்லைங்க சார். அதுல இன்னொரு முக்கியமான மேடம் சொல்றதுல ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லக்னம் மேட்சிங் இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, ஒருத்தருடைய லக்னம் இன்னொருத்தருடைய லக்னத்துக்கு 6-8 வரக்கூடாது, சஷ்டாஷ்டகமா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒண்ணு. 5-9 வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5-9 பாதகமா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூல்லாம் இருக்குது. இது இல்லாமல் பிளானட்டரி ரூல்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரூல்லாம் எதை டிஃபைன் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? 2 பேருக்கான அந்த வைபை வந்து டிஃபைன் பண்றக்கூடிய விஷயம். பல பேர் என்ன போட்டு குழப்பிக்கிறாங்கன்னா, தனிப்பட்ட இவங்களுடைய ஃபியூச்சர், தனிப்பட்ட அவங்களுடைய ஃபியூச்சர், இந்த 2 ஃபியூச்சரும் சேர்த்து இவங்க பாக்குறாங்க போல. அதனால இந்த 2 ஃபியூச்சரும் ஒரு ஃபியூச்சர் இன்னொருத்தருடைய ஃபியூச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பாக்குறாங்க போலன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ன்றதே நம்பிக்கை. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கண்ண மூடுறோம் சார், நாளைக்கு நம்ம எந்திரிப்போன்றதே நம்பிக்கை தான். ஓகேங்களா? அது உத்தரவாதம் கிடையாது.
100% லேக்கன்% உத்தரவாதம் கிடையாது. இந்த இந்த பொருத்தம் வந்து ஆக்சுவலா என்னன்னு நான் சொல்றேன். இது வந்து வைபுங்க. வைப்னா என்னன்னா நம்மளுடைய ஆறான்ற ஒரு விஷயம். அதை நீங்க நம்புறீங்கல்ல? லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த விஷயத்தை நம்புறவங்க, ஈர்ப்பு விதியை நம்புறவங்க எல்லாமே இந்த ஆறான்ற விஷயத்தை ஒத்துப்பாங்க. ஆணுக்கும் ஒரு ஆறாம் இருக்கும், பெண்ணுக்கும் ஒரு ஆறாம் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த ஆறா அப்படின்ற வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை மேட்ச் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். இவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். அப்போ இவங்க சொல்ற பாயிண்ட்ஸை இப்ப நீங்க இப்ப நம்ம டெலிகாஸ்ட் பண்ணும்போது கமெண்ட்ஸ்லயே வரும், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கோம், நாங்க வந்து அண்ணன் தம்பியா இருக்கோம், ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 6-8க்குள்ளதான் நாங்க இருக்கோம், நாங்க எங்களுக்கு பெருசா கிளாஷஸ் வந்தது இல்லையா, அப்படிலாம் கமெண்ட்ஸ் வரும். ஆனா ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப அறிவாளித்தனமா பேசுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் வேற, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வேற. ஓகேங்களா? அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப், அம்மா பையன் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் வேற. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வேற. ஓகேங்களா? மிக்ஸே பண்ண முடியாது. மத்த ரிலேஷன்ஷிப்கெல்லாம் வந்து லிமிட்ன்றது இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது மட்டும்தான் இந்த உலகத்துல லிமிட் அப்படின்றது இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஃப்ரெண்டுனா வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், அப்பானா அப்பா தான், அம்மானா அம்மா தான், அண்ணன் அக்கா அந்தந்த இது மட்டும் தான், அதுக்கு பவுண்டரி இருக்கு. ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபால எல்லாமுமாவும் இருக்க முடியும். கரெக்டுங்களா? அப்படி எல்லாமுமா இருக்க முடியாது அவ்வளவு ஒரு அந்தரங்கமே இல்ல. அதாவது என்னை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் ஒன்னா வாழ்றாங்க. ஓகே, ஒன்னா வாழ்றாங்க, ஒன்னா குடும்பம் நடத்துறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, தேர் ரைசிங் எ ஃபேமிலி. ஓகேங்களா? நாளைக்கு ஒரு பொறுப்பான தகப்பன் தாயாக அவங்க இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அந்த வைபு மேட்ச் ஆகணும் சார். ஓகேங்களா? அதை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது. அப்ப சொல்லுவாங்க, நாங்க லவ்வர்ஸா இருந்தோம். இப்ப மேடம் சொல்ற பாயிண்டே வரும்பொழுது லவ்வர்ஸே பார்த்துட்டு இருப்பாங்களா, ப்ரோக்ராம் பார்ப்பாங்களா, அவங்களே கமெண்ட் பண்ணுவாங்க, ஐயோ நான் வந்து ஒருத்தர் லவ் பண்றேன், இவங்க சுமி மேடம் சொல்ற மாதிரி என்னோட லக்னம் அவருக்கு வந்து 6-8 வருது, ஆனா நாங்க 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமே. 8 வருஷமா லவ் பண்றீங்க, ஓகே, இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க வாழ ஆரம்பிக்கல. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய 6-8 லக்னம் லவ் பண்ணிருக்காங்க, மேரேஜும் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் தினமும் தாலி மட்டும் தான் கழட்டி போடல, நரக வேதனை அனுபவிக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ். லவ் மேரேஜே. அப்ப ஏன் அப்படி? மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா சொல்றாங்க, வேண்டாம் இந்த லைஃப் சரிப்பட்டு வராதுன்னு. அந்த டைம்ல கண்ணு மறைச்சிருது. ஏன்? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப 8 வருஷமா அவங்க லவ் பண்ணாங்களே, அப்ப மட்டும் இப்படி ஒத்துமையா இருந்தாங்க? ஏன்னா 8 வருஷமா அவர் வீட்டுல இருந்தாரு, இவங்க வீட்டுல இருந்தாங்க. வெறும் லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லவ் பண்ற பேர்ல வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. எப்படி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க? இவங்களுடைய மைனஸ் என்னன்றது அவருக்கு தெரியாது, அவருடைய பிளஸ் அண்ட் மைனஸ் டிராபேக்ஸ் என்னன்றது, ஃபிளாஸ் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது. 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரை பிரைஸ் பண்றதுலயும், ஒருத்தர் இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுலயும் காலத்தை கழிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது சார். நீங்க எவ்வளவு காலம் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் அதான் சொல்றாங்க, லட்சணம்ன்றது தெரிஞ்சிருக்குல்ல. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்க ஒருத்தரை அக்செப்ட் பண்றீங்கன்னா அவருடைய பிளஸ் மைனஸ் சேர்த்து தான் நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஒண்ணு அந்த மைண்ட் செட்டாவது உங்களுக்கு இருக்கணும். அந்த மைண்ட் செட்டும் இல்ல அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப ஜாதகம் பார்த்துதான் திருமணம், பொருத்தம் பார்த்துதான் திருமணம் பண்ணி ஆகணுமானா, ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க பொருத்தம் பாக்குறாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க பொருத்தம் பார்க்கல. ஆனா இப்போ பொருத்தம் பார்க்காம கூட நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. டிஃபால்ட்டா அவங்க ஜாதகத்துக்குள்ள பொருத்தம் இருக்கும் சார், நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கே தெரியாது. எல்லாத்துக்கு மேல இன்னொரு விஷயம் அதுல அடங்கி இருக்கு. பொருத்தம் பார்க்கல, பொருத்தம் இருக்கு இல்ல செகண்டரி. அதுக்கு முன்னாடி 2 பேர் மைண்ட் செட்டும் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும், 2 பேர் எண்ணத்துலயும் அது இருக்கும். அந்த எண்ணத்தோட பிரதிபலிப்பாவே கண்டிப்பா அவங்க நல்லா வாழ்வாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ல. அப்ப ஆழ் மனசுல நீங்க நினைக்கும் போது ஏதோ ஒரு விதத்துல நல்லா வாழ்ந்துருவாங்க. மேபி அவங்க ஜாதகமே கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். ஆனா அந்த 2 பேருக்கும் அந்த எண்ணம் ஈவனா இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அதாவது எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே நீயா நானா கிடையாது, நீயும் நானும் மட்டும்தான். அது இருக்கணும் இல்ல? அப்போ அது இருந்தா அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப ஜாதகமே வேலை செய்யாதுன்னா வேலை செய்யும். இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இவங்க சொல்லக்கூடிய முரண்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி லக்னங்கள்லாம் சேர்க்க கூடாது அப்படின்ற முரண்கள் இருக்குல்ல, சில லக்னங்கள்லாம் சேர்க்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு 2 பேர் கல்யாணம் பண்றாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில அப்ப அவங்க 2 பேர் ரொம்ப நல்லவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் ஜென்யூனான பர்சன், ஆமா இவங்களும் ஜென்யூனான பர்சன், அவங்களும் ஜென்யூனான பர்சன், 2 பேரும் ட்ரூவா லவ் பண்றாங்க. ஆனா அவங்க ஜாதகத்தை பத்தி தெரியாது, இவங்களுடைய ரொம்ப பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் ஜென்யூனா இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல 2 பேருமே நல்ல ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், சார் அப்ப எது சார் வேலை செய்யும்?
பிறப்பு ஜாதகம்ன்ற அந்த பேசிக் வேலை செய்யுமா இல்ல மேனிஃபெஸ்டேஷன்ற மைண்ட் பவர் வேலை செய்யுமா? ரெண்டுமே வேலை செய்யும். எப்படி ரெண்டுமே வேலை செய்யும்னா, அவங்களோட மைண்ட் பவர், அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவங்கள காந்த மாதிரி பிணைச்சு வைக்கும். ஆனா பிறப்பு ஜாதகம் அப்பப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்களே நாய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க பாட்டு, அந்த மாதிரி சண்டையும் போட வைக்கும். ஆனா பிரிய மாட்டாங்க. அதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்காது. வீட்டுல பெருசுங்க இருப்பாங்கல்ல, அவங்களால பிரச்சனை வரும். இல்ல குட்டீஸ், ஆமா, வெளியே இருக்கிறவங்களால இவங்க 2 பேரு என்னப்பா, நம்ம கடைசியில யோசிச்சு பார்த்தா நம்ம 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை, நம்ம ஏன் அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாரோ யோசிக்கிற ஒருத்தங்க மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போ சூழல் அவங்களை பிரிக்க நினைக்க 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 இவங்க சண்டையும் போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த சண்டை அவங்கள பிரேக் பண்ணல, அவங்களோட பாண்டிங் இன்னும் அதிகமாக்குது. ஜாஸ்தி பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனும் வேலை செய்யுது, ஜாதகமும் அதுக்கான வேலையை அப்பப்ப காட்டிடுது இல்லைங்களா? சோ இப்ப இத வந்து மக்கள் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறாங்க சார். ஒண்ணு என்ன பண்ணிடுறாங்க, ஒண்ணு இந்த பக்கம் ஃபுல்லா வந்துடுறாங்க, இல்ல அந்த பக்கம் ஃபுல்லா வந்துடுறாங்க. ரெண்டுமே சேர்ந்துதான் அங்க வேலை செய்யுதுன்றாங்க. அப்ப நம்மளுடைய பார்ட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓகேங்களா? என்னதான் ஒரு ஜோதிடர் பொருத்தம் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலும், நான் இப்ப எங்க கையில வர ஜாதகம் 3 ஜோதிடர் கிட்ட போகுது. ஓகே, நீங்க 30 ஜோதிடர் கிட்ட கூட பொருத்த பாருங்க. அந்த 30 ஜோதிடர்ல எல்லாமே பொருந்திருக்குன்னு சொல்ல போறாங்களா? அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அப்போ மாத்தி மாத்தி தான் சொல்லுவாங்க. அதுல ஒரு 10 பேர் 15 பேர் சூப்பரா பொருந்திருக்குமாங்க, ஒரு 10 பேர் பொருந்தலம்பாங்க. ஆனா ஃபைனலா வாழ போறது யாரு? நீங்க தான். அப்போ எதை நீங்க எடுத்துக்கிறீங்க, எந்த இன்புட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, என்ன விஷுவலைசேஷன்ல நீங்க உங்களோட லைஃப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடர்வதும் வீழ்வதும்.